நியாயமா நன்மையா? நியாயம் காலத்தால் மாறும், கருத்தால் மாறும், காரியத்தால் மாறும், காலத்தால் மாறும். 100 வருஷத்துக்கு முன்னாடி அடிமைத்தனம் என்பது நியாயமா பட்டுச்சு. இன்னைக்கு நான் அவனை அடிமையா வச்சிருக்கேன்னு சொன்னா அது அநியாயம் என்று கருதப்படுகிறது. கருத்தால் மாறும். படித்த படிப்பின் மூலமாகவோ நமக்குள்ளாக வருகின்ற கருத்தின்படி அவரவருக்கு நியாயங்கள் மாறுகிறது. அயல் நாடுகளில் நியாயம் என்று கருதப்படுவது நம்ம ஊர்ல அநியாயம் கருதப்படுகிறது. அடுத்து காரியத்தால் மாறும். அப்படின்னா என்னங்க, என்ன காரியம் பண்ணிருக்க, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நம்மளுடைய செயல்களை பிறர் செய்யும் காரியங்களின் நிமித்தமாக நியாயப்படுத்துகிறோம். உனக்கு நான் தப்பு செய்யறது நியாயம், ஏன்னா நீ எனக்கு பண்ண காரியம் அந்த மாதிரி. ஆக நியாயம் என்பது மனிதனின் மூளையில் தோன்றுவது, அது நிலையற்றது. ஆனா நன்மை, இவன் மேல கோவப்படுறது நியாயம்தான், ஆனா இந்த காரியத்துல நன்மையானது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது தெய்வீக தன்மையை உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படுத்தும். வாழ்க்கையில எந்த காரியம் செய்யும் பொழுதும் மனசுல இருந்து நியாயம் முந்திக்கிட்டு வரும், இப்படிதான் பண்ணணும்னு. அந்த நேரத்துல கொஞ்சம் நிதானித்து மனதில் ஊன்றுகின்ற அந்த நியாயத்தை தோற்கடித்து இதுல எது நன்மை அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு அந்த நன்மையான காரியத்தை தெரிந்து கொள்ளுங்கள். தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துங்கள்.